வணக்கம். கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், அதை தொடர்ந்து உயிரிழப்புகள் அதீதமாக பேசப்பட்டுச்சு. அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட நபர்கள் அல்லது மீடியா இதை பல வகையில் இதை அனலைஸ் பண்ணி பல வகையில் இது பேசப்பட்டுச்சு. நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலாக ஒரு சில பாயிண்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது பர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த நிலப்பரப்பு வகுத்தல் மக்கள் தொகை போட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு கிடைக்கும். அப்படி போட்டோம் அப்படின்னா இந்தியாவில் 2000 ஸ்கொயர் மீட்டர் தான் பர் இண்டிவிஜுவல் கிடைக்குது. எனக்கு ஒரு இண்டிவிஜுவல்னால் எனக்கு 2000 ஸ்கொயர் மீட்டர் தான் இதில் கிடைக்குது. இதே சைனா, நம்மளோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற சைனாவில் பார்த்தீங்கன்னா 6300 ஸ்கொயர் மீட்டர் ஒரு இண்டிவிஜுவல் கிடைக்குது. டோட்டல் நிலப்பரப்பில் அவங்க மக்கள் தொகையை வகுக்கும் போது கிடைக்கக்கூடியது. இது அப்படியே அமெரிக்காவுக்கு போனீங்க அப்படின்னா 26,000 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு. அப்போது இது இது எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை விட 1/3 பகுதி தான் மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஆனால் நிலப்பரப்பு பன்மடங்கு அதிகமாக இருக்குது. பன்மடங்கு அதிகமான சூழலில் அவங்க இருக்காங்க. சைனாவுடைய அதே மாதிரி தான், நம்மளை விட மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் நிலப்பரப்பு மிக அதிகமாக இருக்குது. அந்த நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கேதரிங்னு வரும்போது அது எப்படி வேணால் மக்கள் ஒன்று கூடலாம். அரசியலுக்காக இருக்கலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட செலிப்ரேஷன் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியில் முடிஞ்சுது. அதே மாதிரி டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நடந்துச்சு, பிரயாக்ரஞ்சில் ஒரு நடந்துச்சு. நான் நினைக்கிறது கரெக்டாக கோவாலும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அதுலேயும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா, அதாவது 2017லேருந்து 22 இருக்கக்கூடிய அந்த 5 வருட காலகட்டங்களில் ஒரு டேட்டா கிடச்சிது. 126 ஸ்டாம்ப் பேட் இந்த மாதிரி மிதித்து செத்தது நிகழ்வுகள் இங்கே நடந்துச்சு. ஆனால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் எடுத்திங்கன்னா இந்த ஃப்ரீக்குவென்சி ரொம்ப கம்மி. ஞாபகம் வச்சுக்கங்க, ஃப்ரீக்குவென்சி மட்டும் கம்மி இல்லை, அங்கே உயிரிழப்புகளோட எண்ணிக்கையும் மிக 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 கம்மியாக தான் இருக்குது. ஒரு 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 இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்துச்சுன்னா அதில் உயிர் சேதம் இந்தியாவில் ஃப்ரீக்குவென்சி அதிகம் நடந்துக்கிட்டே இருக்குது. உயிரிழப்புகளோட எண்ணிக்கையும் இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறது. அப்புறம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம வாழ்கிறது எல்லாமே கிராமங்களோட நகரங்களுக்கு குடிபெயர்ந்து போகிறோம். அதனால் அந்த டவுன்ஷிப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இது போன்ற ஒரு ஒரு கோயில் விசேஷமாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கூட்டமாக கூடும்போது இந்த ட்ராஜடி நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் ஏன் இந்தியாவில் நடக்குது, ஏன் மற்ற நாடுகள் நடக்கலாம்னா, கூட்டம் மட்டுமே கம்மியானா அதை தாண்டி சில நிகழ்வுகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாடுகள்லாம் மிகப்பெரிய அரங்குகள் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த ஆடிட்டோரியத்துக்கு என்ட்ராகிறதுக்கு பல வழிகள் இருக்குது, எக்ஸிட்டுக்கு பல வழிகள் இருக்குது. அப்போ அந்த ஆடிட்டோரியம் நிறைந்த கூட்டம் வந்தாலுமே மோதல்கள் இல்லாமல் சிக்கல்கள் இல்லாமல் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க எப்பவுமே கூட்டம் நடத்துறது பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் கூட்டம் நடத்துவாங்க. பட் இந்தியா போன்ற நாடுகளில் எப்பவுமே ஒரு கூட்டம் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் கூட்டங்கள் நடக்கும். மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் ஏற்பாடுகள் டெம்பரவரி ஷெல்டர்ஸை போட்டு டெம்பரவரி சேஃப்டி சிஸ்டம் உருவாக்கி பண்ணுவாங்க. அது பல நேரங்களில் ஃப்ளாப் ஆகிடும். அதில் பல பிரச்சனை என்னென்னா, எந்த பகுதியில் மக்கள் உள்ளே வர்றது, எந்த பகுதியில் வெளியில் போகிறது, எப்படி இருக்கிறது, இது எல்லாமே பிரச்சனை தான். நீங்கள் அமெரிக்க தேர்தல் வரும்போது கவனித்து பாருங்கள், அவங்க லீடர்ஸ் பெரும்பகுதி பேசக்கூடிய இடம் ஸ்டேடியமாக தான் இருக்கும். அத்தனை ஸ்டேடியம் இருக்குது, அத்தனை அரங்குகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த அரங்குகளில் மக்கள் பாதுகாப்பாக வர முடியுது, பாதுகாப்பாக வெளியில் போக முடியுது. பட் இந்தியா இன்னும் அந்த அளவுக்கு வளரலை. சரி, இந்த சூழலில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நண்பர்களே, நான் உங்களை முற்றும் அதெல்லாம் கவனிக்கக்கூடாது. ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறார் அப்படின்னா அந்த பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது, அவரை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போது ஒரு காலத்தில் ஒரு நிகழ்வை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய பெரிய சேனல்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்து அவர்களை இறுதி யாத்திரையில் போனப்போ நீங்கள் அந்த வீடியோவை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் அத்தனை மொபைல் கேமரா இப்போ ரைஸ் ஆகிருக்குது, அப்படியே லைவாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பல பேர் ரெக்கார்ட் பண்ணாங்க, பல பேர் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்தாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களில், சமூக வலைதளங்களில் அப்படியே லைவாக கொடுத்தாங்க, ஓடிச்சு எல்லாம்.
அப்போ எந்த ஒரு நிகழ்வையும், அது என்ன சின்ன நிகழ்வாக இருந்தாலுமே லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கறதுக்கெல்லாம் சேனல்களில் போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன இதில் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பேஜஸ்லேயே பல பேர் அந்த லைவை கொடுக்குறாங்க. அதனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு, உங்களுக்கே தெரியும் இந்த கூட்டம் அதிகமாக இருக்க போகுது. நேற்று சூரிய சம்ஹாரம் நடந்துச்சு. எல்லா கோயில்களையும், முருகன் கோயில்கள் எல்லாமே அதிபயங்கரமான கூட்டம். அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன முருகன் கோயிலில் போய் நீங்கள் கும்பிட்டுக்குங்க. பெரிய கோயில் இருக்கக்கூடியது நீங்கள் வணங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட்டம் இல்லாத நாட்களில் போய், இது கோயிலுக்கு மட்டும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த டேவை, அந்த மூமெண்ட்டை என்ஜாய். ஆர்சிபியோட செலிப்ரேஷன் பல சேனல்களை லைவ்ல ஓடிச்சு. நீங்கள் வீட்டில் உட்காந்து லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா இத்தனை உயிரிழப்புகள் வந்திருக்காது. புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்டாயம் நான் நேரில் தான் போய் பார்க்கணும். சில டெம்பிள், சில இடங்களை நம்ம நேரில் பார்க்கும்போது அது அவ்வளோ சுகமாக இருக்கும். அது கூட்டமில்லாத ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் போய் நீங்கள் பார்க்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, உயிர் சேதங்களை நம்ம தவிர்க்கலாம். காரணம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளுடைய அளவு இயற்கையாகவே நம்ம கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலப்பரப்புகளை வச்சிருக்கும் போது நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தணும். ஒரு நல்ல விஷயம், நம்ம டெக்னாலஜியில் சவுண்டாக இருக்கும். டேட்டாவில் வேர்ல்டில் சீப்பஸ்ட் டேட்டா கொடுக்கக்கூடிய ஒரு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அப்போ நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம கைபேசியை அந்த நிகழ்வில் முழுசாக பார்த்துக்க முடியும். அந்த சூழ்நிலையில் முடிந்த வரைக்கும் நண்பர்களை, நம்ம மொபைலை யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இந்த மாதிரி நிகழ்வில் நீங்கள் லைவாக பார்த்துக்குங்க. நேரில் போய் பார்க்குறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கும் நல்லது, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கும் மிக்க நன்றி, நல்லதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.